அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. திருமணத்தை வெறுப்பவர்களுக்கும் திருமணம் வேண்டாம் என்று விலகி இருப்பவர்களுக்கும் உளவியல் காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது கேமோஃபோபியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது திருமணத்தை பற்றின அதீத பயம், அளவுக்கு மீறின பயம், ஏதாவது நடந்துவிடுமோ என்ற ஒரு குற்ற உணர்வு, இதெல்லாம் ஒன்று சேர்ந்த கலவைதான் இவங்களுக்கு இந்த கேமோஃபோபியா, திருமணத்தை வெறுக்கக்கூடிய ஒரு செயல்பாட்டை தூண்டிவிட்டுருது. இது அளவுக்கு மீறிய நீடித்த பயத்தை உண்டாக்கிறது. வாழ்க்கை செயல்பாடையும் கூட, அன்றாட செயல்பாடுகளையும் கூட இவங்களால செய்ய முடியாத அளவுக்கு தள்ளிவிடுது. இதுக்கெல்லாம் என்ன, எதனால் வருது, இதுக்கு உளவியல் காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்களோட அறிவு பதிவில் பதிவான எண்ணங்கள், செயல்கள் தான். அப்போ இவங்க கேமோஃபோபியான்னு சொல்லக்கூடிய இந்த திருமணத்தை பற்றிய பயம் சார்ந்தது எப்படியெல்லாம் அறிவில் பதிவாயிருக்குன்னா, உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க, உணர்ச்சியை சார்ந்தே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. இவங்கக்கிட்ட ஒரு உறுதித்தன்மையே இருக்காது. எதையுமே ஒரு சந்தேக பார்வையிலேயே பார்த்துட்ருப்பாங்க. திருமணத்தை பற்றிய அதீத ஒரு பயம் இருக்கும். எங்கெல்லாம் திருமணத்தில் ஒரு பிரச்சனைகள், ஒரு சங்கடங்கள், ஒரு குழப்பங்கள் ஏற்பட்டதோ அதையெல்லாம் அதிகமாக சேகரித்து வச்சுருப்பாங்க. இல்லைன்னா பார்த்துருப்பாங்க. இல்லைன்னா அதிகமாக இது நடந்ததை கேள்விப்பட்டிருப்பாங்க. இந்த மாதிரி தகவல்கள் அதிகமாக சேகரித்து வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறப்ப இவங்களுக்கு திருமணம் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்செடுத்தாலே ஒரு மிகுந்த கவலையை கொடுத்துரும், ஒரு பயத்தை கொடுத்துரும், பீதியையும் கொடுத்துரும். அதனால் என்ன ஆகுன்னா, நடுங்க ஆரம்பிச்சிரும், கை காலெல்லாம் விரைக்கிற மாதிரி ஆயிரும், ஒரு படபடன்னு ஆயிரும், மனசெல்லாம் குப்புன்னு வேர்த்துரும், பேச்சு குளறிடும். இந்த மாதிரி உளவியல் பாதிப்புகளை உங்களுக்கு உண்டாக்கிடுது. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட மனசில் இந்த திருமணம் சார்ந்த பல எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். உறவு ஏதாவது முடிஞ்சிருமோ, அங்கே பிரச்சனை நடந்த மாதிரி வந்துருமோ அப்படின்னு சொல்லி ஒரு நிரந்தர அச்சம் இவங்கக்கிட்ட இருக்கும். திரும்ப திரும்ப ஒரு நல்ல விஷயத்தை பார்த்தா கூட, நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு கப்பிள்ஸை பார்த்தா கூட இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வராது. இவங்க வெளி உலகத்துக்காக இப்படி இருக்காங்க, ஆனால் உண்மையில் இப்படி இருக்காதுன்னு அந்த பழைய பார்த்த தகவலை சேர்த்து வச்சுக்குவாங்க. இந்த மாதிரி அவங்க மன இயக்கம் செயல்படும். அது மட்டும் இல்லாமல் இவங்க சந்தேக பார்வையிலேயே பார்த்துட்ருப்பாங்க. எதையும் ஒப்பிட்டு பார்க்குறதே ஒரு சந்தோஷமான நிகழ்வை பிரச்சனையான நிகழ்வு கூட ஒப்பிட்டு பிரச்சனையை எடுத்து வச்சுக்குவாங்க. அந்த சந்தோஷ நிகழ்வை எடுத்து வச்சு பார்க்க தெரியாது. இந்த மாதிரி நடத்தை சார்ந்ததையும் கூட இவங்க இப்படி எடுத்து வச்சு பார்க்குறதுனால இவங்களோட மன இயக்கம் இயல்பு நிலையில் இல்லாமல் அது வேண்டாங்கிற உணர்வுலையே செயல்பட்டுருக்கும். இது மட்டும் இல்லாமல் திடீர்னு கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த லைஃப் பார்ட்னர் வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது, இந்த லைஃப் வேண்டாம், உடனே டிவோர்ஸ் பண்ணுன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யாராவது பெரிய பிரச்சனை பண்ணி எல்லா குடும்பத்தோடு நம்மளை அவமானப்படுத்திடுவாங்களோ அப்படின்னா எதிர்காலத்தை பற்றி ரொம்ப திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. தற்கால நிகழ்வில் இவங்களால இருக்க முடியாது. அதனால் இவங்களுக்கு உடல் சார்ந்த பாதிப்புகளும் கூட அதிகமாக வந்துடும். அப்போது அந்த பேச்சுத்திறன் குறைஞ்சிரும், இயல்பு நிலையில் பேச முடியாது, யாரு கூடயும் இணைய முடியாது, திருமணம் சார்ந்த தகவல்களை கூட தேட முடியாது, இதய துடிப்பு அதிகமாக இருக்கும், ஒரு மயக்கம் வர சூழல் கூட ஒரு சிலருக்கு ஏற்பட்டுரும், குப்புன வேர்த்துரும், நடுக்கம் வரும், ஒரு மாதிரி படபடனே இருக்கும். ஒரு திருமணம் சார்ந்த ஒரு தகவலோ இல்லை உறவுக்காரவங்க இங்கே இருக்கிறாங்க பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கள் எடுத்தால் கூட இவங்க மனசு படபடன்னு துடிக்க ஆரம்பித்து ஒரு ஹை பிபி லெவலுக்கு கொண்டு போய் விட்டுரும். இந்த மாதிரி தூண்டுதலை இவங்க மனசில் அதிகமாக ஏற்படுத்திடுறதுனால இவங்களால இயல்பாக இருக்க முடியாமல் பல சிக்கல்களுக்கு சிக்கிக்கிறதுனால இந்த எண்ணம் இவங்களை செயல்படுத்துறதுனால இந்த திருமணம் வேண்டான்னு ஒதுக்கி வச்சிடுறாங்க, வெறுத்து வச்சிடுறாங்க. இன்னும் டெப்த்தாக நம்ம பார்த்தோம்னா உளவியல் காரணங்கள் என்னென்னு பார்த்தோம்னா, இவங்களோட குழந்தை பருவங்களில் ஏற்பட்ட நிகழ்வுகளாக இருக்கலாம். இவங்க பேரண்ட்டு அடிக்கடி சண்டை பிடிக்கிறத பார்த்துருக்கலாம். நம்மளுக்கும் திருமணமானால் இப்படி தான் நடந்து கொள்வார்களோ நம்மளுடைய லைஃப் பார்ட்னர் அப்படின்னு சொல்லி ஒரு கற்பனையிலேயே
அந்த ஏன் பிரச்சனைன்னு பிரித்து பார்க்க தெரியாமல் கற்பனை சார்ந்து போக ஆரம்பிச்சிருவாங்க. இதே மாதிரி வந்துருமோ அப்படின்னு. இன்னொன்று, குழந்தை பருவத்தில் ஏற்பட்ட ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளாக இருக்கலாம். அப்போது நம்மளுக்கு வர்றவங்களும் இப்படி தான் இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி அந்த மன காயங்கள்குள்ளேயே கடந்து வேதனையோடையே வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் அவங்களுக்குள்ள தொடர்ந்து எண்ணத்தின் அறிவில் ஓடிக்கிட்டே இருக்கிறப்ப இவங்கனால இயல்புக்கு மாற்றமாக தான் இருக்க முடியும். இந்த திருமண பந்தம் அப்படிங்கிறதுக்குள்ள இணைந்து இருக்க முடியாது. இன்னமும் பார்த்தோம்னா இவங்க மனசில் வந்து ஒரு 3, 4, 5th ஸ்டாண்டர்டுக்குள்ளேயே ஒரு கற்பனை இவங்க மனசுக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிரும். அப்போது இதுதான் வாழ்க்கை, இப்படித்தான் வேணும்னு ஒரு சில கற்பனையில கூட வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு ஒரு உருவத்தை வடிவமைச்சு இந்த மாதிரி உருவம் இருக்கிறவங்க தான் அப்படின்னு ஒரு உருவம் பதிவாயிரும். அது பின்னாளில் வளர்ச்சியடைய இவர்கள் வளர வளர அதுவும் வளர்ந்து வர்றப்ப இவங்க ஒரு 25 வயது ஆகிறப்ப எனக்கு இந்த மாதிரி பெண் வேணும், எனக்கு பார்த்தோன்னே இப்படி இம்ப்ரெஸ் ஆகணும், எனக்கு பார்த்தோன்னே இந்த மாதிரி உருவமைப்பு வேணும்னு சொல்லி இவங்க ஓப்பனாகவும் சொல்ல மாட்டாங்க. இதை காம்ப்ளிகேட் பண்ணிட்டு எனக்கு திருமணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒற்றை வார்த்தையில் அதை நிராகரிச்சிருவாங்க. இதனால் இவங்களோட உடலும் மனமும் ரொம்ப பலகீனமாயிருது. திருமணம் குறித்து இந்த சமூக அழுத்தங்களும் இவங்களுக்கு அதிகமாயிருது. பேரண்ட் ஒரு பக்கம், ரிலேஷன்ஸ் ஒரு பக்கம், ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம், அப்படி ஒவ்வொரு இந்த சமூகம் சார்ந்த அழுத்தங்களும் அவங்களுக்கு வர்றப்ப இவங்க தனிமையை விரும்பிடுறாங்க. தனக்கு தனிமையாக இருந்தால் போதும், எந்த ஃபங்க்ஷனுக்கும் போகாமல் எந்த ஒரு விசேஷங்களையும் கலந்து கொள்ளாமல் தன்னை தனித்தே வச்சுக்கிறாங்க. அப்போ இந்த பிரச்சனைகள்லிருந்து விடுபட்டு இந்த திருமணம் சார்ந்த பயம், பதட்டம், பீதி, இவர்களுடைய அறிவுப்பதிவு இவை கலந்து ஆலோசித்து இதற்கான உளவியல் வழிகாட்டுதல் கொடுக்குறப்ப இவங்க அந்த திருமணம் சார்ந்த பந்தத்துக்குள்ளே போக முடியும். இவங்களுக்கு சந்தேகங்கிறது வந்து இவங்க யார்கிட்டையுமே பேச மாட்டாங்க. இவங்க அதுக்குள்ளே மட்டுமே ட்ராவல் பண்ணுவாங்க. இயல்பாக எதையும் எடுத்து பார்க்க முடியாது. ஏன் இவர்கள் எந்தவித கன்சல்ட்டிங்க்குமே வரமாட்டாங்க. எதையுமே மற்றவர்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி இவங்க மனசுக்குள்ளேயே அழுத்தி வேதனைப்படுத்திட்டு இருப்பாங்க. தன்னையும் வேதனைப்படுத்தி தன்னுடன் இருப்பவர்களையும் வேதனைப்படுத்தி கொண்டு. அப்போ இவர்களோட மனநிலையை புரிந்து கொண்டு இவர்களுக்கு திருமணம் சார்ந்த ஒரு வழிகாட்டுதல் கொடுக்கறதுக்கு தான் ப்ரீ மேரிட்டல் கன்சல்டன்சிங்கிறது எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனத்தில் அறிவின் பதிவை மறுசீரமைக்கவும், இந்த திருமண பந்தத்தில் எப்படி இணைவது, எப்படி வாழ்க்கையை ரன் பண்ணுவது என்பதற்கான இவர்களை பகுப்பாய்வு செய்து அதற்கான வழிகாட்டுதல் சிகிச்சைகளை கொடுக்கும் பொழுது இவர்களும் ஒரு குடும்பத்தில் இணைந்து வாழ்வதற்கான வழிகளை உருவாக்க முடிகின்றது. அதற்கு தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் ப்ரீ மேரிட்டல் கன்சல்டன்சி சர்வீஸ் என்கின்ற ஒரு வழிகாட்டுதல் பகுப்பாய்வு சிகிச்சைகளை வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனத்தில் கொடுத்து கொண்டு வருகிறோம். எம்எஸ்கே மென்டார்ஷிப் புரோகிராமில்